ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் நிறையா வீட்டில் கல்யாண சாம்பார் சாப்பிட்ருப்போம். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது தண்ணியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் திக்காக இருந்தாலும் சரி, அந்த டேஸ்ட் வந்து நம்ம வீட்டில் செஞ்சு பார்த்தாலும் வரவே வராது. இப்போ கல்யாண வீட்டு சாம்பார் அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. இப்போ ஒரு மண் சட்டி வச்சு அதில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்பு வடகம் 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, பழுத்த தக்காளி 2 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு முக்கியமான ஐட்டமே இந்த பெருங்காயம் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சாம்பார் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி சாம்பார் பொடி சேர்த்தோன்னா நல்ல மணமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். காய்கறி என்னென்ன காய்கறின்னு பார்த்தோன்னா கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் எல்லாமே சேர்த்து செய்ய போகிறோம் இன்றைக்கி. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ காய் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வேகிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் கம்மியாக பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் காய் வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் இதில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டு இதுவும் நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அதுவும் நல்லா காயெல்லாம் வெந்து புளியெல்லாம் வெந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு கொஞ்சமாக மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. லாஸ்ட்டு ஃபைனல் டச் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து கொஞ்சமாக தாளிப்பு வடகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஃபைனல் டச்சாக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்து நம்ம தாளித்து குழம்புல சேர்த்துக்கலாம். இது தாங்க கல்யாண சாம்பார். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நாம் வீட்டில் செய்கிற சாம்பாருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.